ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா கேட்டகரியில் இருக்கிற நம்ம சிங்கிள் பசங்களுக்காக எடுக்கப்பட்ட அதுவும் தனியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தி செடக்ஷனா மிஸ்டி முண்டே அப்படிங்கிற ஒரு படம் 2004 இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ ட்ரெயின்லேருந்து இறங்கி ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கா. எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆன்ட்டி வீட்டுக்கு. ஸோ அவங்க அம்மா அப்பா ஸ்டடி லீவுக்கு ஆண்டி வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பிட்டாங்க. ஹீரோயினும் ஸ்டடி லீவுக்காக ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து அனுப்பிட்டாங்களே அப்படின்ட்டு இவளும் சரின்னு தங்கிக்கிறான். ஸோ அவன் ஆண்டியும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால இவனுக்கும் ஓரளவுக்கு செட் ஆகிடுது. அப்படி செட் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்கிட்ட வந்து டேட்டிங் கூப்பிட்றான். ஹீரோயினும் போகிறான். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயினுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதனால ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஆண்டி கொஞ்சம் அப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்றான். பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அத்தைக்கிட்டே நம்ம ஹெல்ப் கேட்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு பையன் வந்து நம்மகிட்ட டேட்டிங் கேட்டால் நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயம் சொன்னால் நம்ம ஆண்டி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் தன்னோட ஆண்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அந்த ஆண்டி வந்து ஹீரோயினுக்கு என்ன பண்ணாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இது முழுக்க முழுக்க 18+ கண்டென்ட்ங்கிற படங்களால இது நீங்கள் தனியாக பாருங்கள். அதுவும் 18 வயசுக்கு மேலே மட்டும் பாருங்கள். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு படத்தோடைய லிங்க்கை டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க்கை தொட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு சூப்பரான இதை விட ஒரு ஸ்டக்கரான ஒரு படத்தை உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.